போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் டிகிரி செக் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப டிகிரி செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்ப டயகனலோட டிகிரி என்னடா கண்ணு? 4 + 4 + 4. அப்ப x வந்து 3 டைம் வருது. மல்டிப்ளை பண்ணும்போது x கியூப் னுக்குறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப டிகிரி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 3 டிகிரி தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? 3 டிகிரி தெரிஞ்சிருச்சு. பட் இங்க என்ன ஒரே ஒரு ஃபேக்டர் வருது. அவன் குடுத்திருக்கிறது என்ன குடுத்திருக்கான்? 1 தான் 0 மட்டும் தான் குடுத்திருக்கான். அப்ப 3 - 1 என்ன தெரிஞ்சிருச்சு? 2 ன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இது ஒரு ஷார்ட் கட் ஐடியா. அப்ப இன்னும் எனக்கு 2 ரூட் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 0 வேல்யூ இங்க அப்ளை பண்ணும்போது இந்த டிட்டர்மினன்ட் 0 வருதா நான் செக் பண்ணணும். சரிங்களா? அப்ப இது டெல்டான்னு எடுத்துக்கங்க. அப்ப டெல்டா ஈக்குவல் என்ன கிடைக்குது? 4 - x 4 + x 4 + x x 4 + x 4 x - 4 minus x 4 plus x 4 plus x 4 plus x 4 minus x. வெரி குட். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஒர்க் சொன்னேன்? இங்க 0 மட்டும் ஒன்னு இருக்குனால அந்த 0 நான் x = 0 ன்னு அப்ளை பண்ண போறேன். அப்ப x = 0 அப்ளை பண்ணா டெல்டாவோட வேல்யூ என்ன நடக்கும்? 4 4 4 4 4 4 அப்ப 4 4 4 கரெக்டாடா கண்ணு? Yes, sir. அப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் 2 மட்டும் ஐடென்டிக்கல் ஈக்குவல் இருந்தா ஒரு சிங்கிள் பேட்டர்ன். 3மே ஐடென்டிக்கல் ஈக்குவல் இருந்தா சரி R1 is identical equal to R2. அதே மாதிரி R1 is identical equal to R3. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுக்கு ஒரு ஃபேக்டர் x - 0ங்கிற ஒரு ஃபேக்டர், இதுக்கு என்ன ஃபேக்டர் x - 0ங்கிற ஒரு ஃபேக்டர். அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்குது? x - 0 ஹோல் ஸ்கொயருக்கு ஒரு ஃபேக்டர் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்மளுக்கு ஃபேக்டர் என்னாச்சு? m = 3 - 2 = 1 ன்னு வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாடா கண்ணு? எப்படி வந்ததுன்னு? Yes. ஓகே. அப்ப நம்மளோட டிகிரி என்ன இருக்குது? 3 இருக்குது. 3ல 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி எந்த ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னு ஒரே ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? Yes, sir. சரி. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். அப்ப டெல்டா ஈக்குவல் இதான் கடைசி வருது. அதுக்கப்புறம் நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்க பண்ணிடலாம். அப்ப என்னாச்சு? டெல்டா ஈக்குவல் டு 4 - x 4 + x 4 + x 4 + 4 + x 4 + x 4 + x 4 - x. இப்போ இது என்ன? அடுத்து இன்னொரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ போட்டா அந்த வேல்யூ கிடைக்கணும். இதை பார்த்து எல்லாமே சேம் எலிமெண்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா கார்னர் மட்டும் டயகனல் மட்டும் நம்மளுக்கு வந்து x - 4 x - that means 4 - x 4 - x 4 - x ஒரு ஐடியா வந்துருக்குது. இப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா as per ஐடியா படி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது வந்து எக்ஸோட வேல்யூ போறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் பண்ணது எல்லாமே ஒரே சேம் மாதிரி இருக்குதுன்னா R1 + R2 + R3 ன்னு ஒரு ஐடியா அப்ளை பண்ணோம். எங்க R1ல. இந்த மாதிரி ஒரு ஐடியா போன எக்ஸசைஸ்ல நிறைய பண்ணிக்கிறோம். அதனால நான் வந்து இப்ப இந்த ஒர்க் நான் பண்ணா என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். அப்ப டெல்டா ஈக்குவல் டு என்ன நடக்குது? எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன நடக்குது சொல்றேன் கண்ணு. R1ல 3 ரோவையும் ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகும் சொல்லுமா? 4 + 4 + 4 12. 12. ஒரு x கட் ஆயிரு மீதி இன்னொரு x இருக்கும். அப்ப பிளஸ் x. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப எல்லாமே என்ன கிடைக்கும்? 12 + x 12 + x. 12 plus x. மீதி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்டெப் ஏன் போறேன்னு எனக்கு x ஓட வேல்யூ வேணும். x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது. அதனால வந்து இதை ஆட் பண்ணிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து x ஓட வேல்யூ எடுக்கிறேன். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப என்னாச்சு? இது 4 + x இது 4 - 4 x minus x 4 plus x 4 + x 4 plus x 4 minus x. சரி. இப்போ நம்மளுக்கு ஈஸியா ஒரு ஐடியா வந்துருச்சு. x = -12 அப்ளை பண்ணுங்க. x = -12 என்ன நடக்கும்? X is equal எதனால x 12 - 12 எடுக்கிறேன்? டக்குன்னு வந்து நம்மளுக்கு டிட்டர்மினன்டோட வேல்யூ 0 ன்னு வரதுக்காக நான் வந்து எடுக்கிறேன். சரிங்களா? Okay, sir. 0 ஒரே நிமிஷமா. 0 0 0 0 0 minus 8 4 ஓகே -8 ஓகேமா கரெக்ட். -8 plus 16 8. 16 8 Yes, sir. Minus into minus plus. 16 and again Minus 8 -8 minus 8 uh, minus 8 mm,
16. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏதோ ஒரு ரோலோ இல்லை ஏதோ ஒரு காலத்தில் வந்து எல்லா எலிமெண்ட்டுமே ஜீரோவாக இருந்தா எல்லா எலிமெண்ட்டுமே ஜீரோ இருந்தால் எனி ஒன் ஆஃப் ரோஸ் ஆர் எனி ஒன் ஆஃப் காலம்ஸ் இஸ் எலிமெண்ட் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் வேனிஸஸ் தென் த டிட்டர்மெண்ட் ஆல்சோ வேனிஸ். தட் மீன்ஸ் ஜீரோவாக இருந்தால் இஸ் அ ஜீரோ. அப்போ ஜீரோ ஆயிடும். சரிங்களா? அப்போ டெல்டா என்ன நடக்குது? டெல்டா ஈக்குவல் இங்கே கே வேல்யூ கண்டுபிடிக்க தேவையா? தேவையே கிடையாது. ஏன்னா ஜீரோன்னு ஆகுதுல. அப்போ கே வேல்யூங்கிறது ஒன்று தேவையே கிடையாது. அப்போ டெல்டா ஈக்குவல் என்னாச்சு? நீங்கள் எக்ஸ் மைனஸ் ஜீரோன்னு ஒன்று வந்துச்சா? அப்போ ஜீரோ இன்ட்டு என்ன கிடைக்கும்? அதாவது ஃபேக்டர் தானே. அப்போ ஜீரோ இன்ட்டு நம்மளுக்கு என்ன ஃபேக்டர் என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12. கரெக்டுங்களா? எக்ஸ் ப்ளஸ் 12. அப்போ ஜீரோ இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால அப்போ ஜீரோ இருக்கிறனால அந்த கேங்கிற டைம் இங்கே ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னா ஜீரோன்னு ஆன்சர் வரும்போது கேங்கிற டைம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டைம் வரும்போது ஜீரோங்கிறது அந்த கே கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஜீரோ வரும்போது நம்மளுக்கு ஃபேக்டர் மட்டும் என்ன கண்டுபிடிச்சா போதும், அந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. சரியாமா? ஓகே.